வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சூரப்புலி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் வந்து நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் விட்டுருந்தோம், இந்த சிம்பிள் கியூயிங் மாடல் மட்டும். கரெக்டாக? அதை மட்டும் இன்றைக்கி பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கு, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அசைன்மெண்ட்டு, நெட்வொர்க் ஃப்ளோ மாடலு, PERT and CPMலாம் இதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோலாம் எல்லாமே பார்த்துட்டோம். அரௌண்ட் அந்த ஃபோர்காஸ்டிங் எல்லாமே முடிச்சாச்சு நம்ம. இது மட்டும் தான் பேலன்ஸ் வச்சுருந்தோம், சிம்பிள் கியூயிங் மாடல். அது மறந்துட்டேன் அது எடுக்கிறதுக்கு நான். இப்போ இந்த கிளாஸில் பார்த்துடலாம் நம்ம. ஓகேவா? ஓகே, சரி. ஃபஸ்ட்டு இந்த கியூயிங் தியரி. ஃபஸ்ட்டு கியூனா என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. கியூனா என்ன? ஒரு இடத்துக்கு என்னச்சும் பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம், அது ஒரு க்யூவாக சொல்லலாம். பால் வாங்க போகிறோம், ஒரு முன்னாடி 4 பேர் நிற்கிறாங்கன்னா க்யூவில் வெயிட் பண்ணு, சம்திங் ஏதோ ஒன்று. ஓகேவா? மனுஷன் மட்டும் தான் இருக்க க்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் முடிச்சு தான் சம்திங் ஏதோ ஒரு டூல் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் போகுது. ஒரு டூல் நின்று தான் போங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ட்ராலி ஆர் சம்திங், அந்த கன்வேயர் பெல்ட்டில் போய்கிட்டே இருக்கும். ஒரு ப்ராசஸாக நின்று இதுக்கு முன்னாடி ஒரு 5 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போகும். அப்படி வெயிட் பண்ணோம். அதை வெயிட் பண்ணுற டைம் எவ்வளோ நேரம் ஆகுது, அதோட டோட்டலாக சர்வீஸ் டைம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் கியூயிங் தியரி. அதில் ரொம்ப டெப்த்தெல்லாம் நடத்த போகிறதில்ல. எக்ஸாமுக்கு எப்படிலாம் கேட்குறாங்க, எந்தெந்த இடத்துல கேட்குறாங்க, அது மட்டும் ஒரு என்ன சொல்கிறது, மலைசாரல் போல் தூவி விட்ட மாதிரி தான் இருக்கும் இது. அப்படி தான் இது நடத்த போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஒரு 2 ஸ்லைட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கியூனா என்ன அப்படின்னா, வெயிட்டிங் லைன் இன் 1 or more customer waiting for service. ஓகேவா? ஏதோ சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. த கஸ்டமர் கேன் பி அ பீப்புள் ஆர் ஜாப் சச் அஸ் மெஷின் ரெக்வயரிங் மெயின்டெனன்ஸ், சேல்ஸ், ஆர்டர் ஃபார் ஷிப்பிங், இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் டு பி யூஸ்டு. இதை இப்போ நான் சொன்னால முன்னாடி அதை தான் வந்து டேர்ம்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஃபார் வெயிட்டிங் என்னென்னா, கஸ்டமர் பாப்புலேஷன் அப்படின்னா இன்புட் தட் ஜென்ரேட்ஸ் அ பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். ஓகே, கஸ்டமர் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. சர்வீஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா பர்சன் ஆர் க்ரூ. ஓகே, மெஷின் ஒரு மெஷினாக குரூப் ஆஃப் மெஷின் ஆர் போத் நெசசரி டு ப்ரொவைட் சம் சர்வீஸ். ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் அந்த சர்வீஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறது. சரியா? அந்த கஸ்டமர்ன்றது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வெயிட் பண்ணுது, அடுத்த ப்ராடக்ட் வெயிட் பண்ணுது, இது முடிச்சா தான் அடுத்தது போனோம் அப்படின்றது போது, இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அது வெயிட் பண்ணதில்லை, அப்போ அதுவும் ஒரு கஸ்டமர் தான். சரியா? அப்படி சொல்கிறது. ப்ரியாரிட்டி ரூல்னு இருக்குது. என்னென்னா, ரூல் தட் செலக்ட் த கஸ்டமர் டு சர்வ் பை த சர்வீஸ் ஃபெசிலிட்டி. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக சர்வ் பண்ணி கொடுக்குறது. முடி வெட்டுற கடைக்கெல்லாம் போனோமா எப்படி வெட்டுவோம், ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வெட்டுவாங்க. கரெக்டாக? அதை வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் சொன்னோம். அப்போ ஃபஸ்ட் கம் லாஸ்ட் ஆகலாம் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. எப்படி நீங்கள் சொல்லலாம்னா, இப்போ லிஃப்ட்டில் ஏறுறேன்னு வச்சுங்களேன், ஒரு லிஃப்ட்டில் 10-15 பேர் சேர்த்து ஏறிட்டாங்க. முதல் ஆள் வந்து பின்னாடி போய் ஓட்டிப்பான். சரி, இப்போ கடைசியாக அவன் இறங்கினோன்னா என்ன, அவன் இப்போ ஒரே ஃப்ளோரில் எல்லோரும் இறங்குறாங்க அப்படின்னும் போது அவன் ஃபஸ்ட்டு இறங்கினா லாஸ்ட்டாக தான் வருவான். சரியா? அது மாதிரி எடுத்துக்கோங்க. சர்வீஸ் சிஸ்டம் த நம்பர் ஆஃப் அ லைன் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா? சர்வீஸ் சிஸ்டம்னா நம்பர் ஆஃப் லைன் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ். அதை கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் நிற்கிறாங்க க்யூவில். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் இருக்கிறவன் வந்து அவனுக்கு வந்து ப்ராசஸ் போயின்னு இருக்குது அப்படின்னா, அப்போது பின்னாடி இருக்கிற 9 முன்னாடி இருக்கிற அவனையும் சேர்த்து தான் அதை சொல்கிறது நம்ம. ஓகே, அண்டு அதுக்கு அடுத்தது அசம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அசம்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைவில் கம் ஃப்ரம் அன் இன்ஃபைன்ட் வெரி லார்ஜ் பாப்புலேஷன். எவ்வளோ இப்போ கடைக்கு வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது அவங்க வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுன்னா, ஒரு நாளைக்கு வந்து 100 பால் பாக்கெட்டு காலி ஆகும் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இப்போ திடீர்னு இப்போ கொரோனா டைமில் வந்து லாக்டவுன்ட்டானா அந்த பொண்ணு நாள் போய் முடிச்சுப்போம்ல. Arrival come from an infinite or a very large population. Arrivals are poison distribution. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிஸ்டிக்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருப்பேன். நான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம், அப்புறம் எது ப்ராபபிலிஸ்டிக், எது டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். முன்னாடி பார்த்துட்டு வாங்க. ஓகே, எடுத்தோன்னே இதுக்கு வராதுங்க. Arrivals are treated as a first in and first out. சரியா? basis and do not bulk or renege. Bulk அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் கொரோனா வேக்சின் போடும்போது பார்த்துருப்பேங்க, செம்ம க்யூ இருக்கும். பார்த்தனேப்பா இது வேலைக்கு ஆகுதுன்னு திரும்பிடுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம அப்படி சொல்கிறது. சரியா? அப்புறமா இதில் நிறைய இருக்குது. இப்போ எப்படி ஜாக்கிங்னு சொல்லுவாங்க. ஜாக்கிங்னா அப்படின்னா, இப்போ ஒரு 4 க்யூ நிற்கிதுன்னா, ஒரு க்யூவில் ஃபஸ்ட்டு நான் நிற்கிறேன், ஆனால் செகண்ட் க்யூ வந்து சடன் மூவ் ஆகுது, இவன் சாம்பார் மாதிரி நின்றுக்கிறான் அப்படின்னும் போது டக்குன்னு செகண்ட் க்யூவில் போனோன்னா
செகண்ட் கியூ அப்படியே நிற்க வச்ச சாம்பார் மாதிரி அப்படி நின்றோம். பார்த்தா சைடில் இருக்குது சார், தேர்ட் கியூவில் இருக்குது, மூவ் ஆங்க. சரி அங்கே போய் ஜம்ப் பண்ணிப்பாங்களான்னு பார்த்தா நான் போகிற இடத்துலாம் முட்டுக்கேடு போட்டுருவாங்க. அப்போ நான் அது சுற்றி திருப்பி போயிட்டு நான் ஃபஸ்ட்டு போனேன்னா அது நம்ம ஒழுங்காக ஒரே இடத்துல நின்று கூட முடிஞ்சிட்ருக்கோம் போல் அப்படின்னு தோணும். சரியா, அது பேர் ஜாக்கிங் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க டேர்ம்ஸ் தான். அதெல்லாம் வரும். த சர்வீஸ் டைம் ஃபாலோ த நெகட்டிவ் எக்ஸ்பானன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, அரைவில் வந்து எப்பவுமே பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஞாபகம் 1 மார்க் கொஸ்டின் நிறைய வரும். அரைவில் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி சர்வீஸ் டைம் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் எக்ஸ்பானன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனும் சொல்லுவோம். சரியா, த ஆவரேஜ் சர்வீஸ் ரேட் இஸ் ஃபாஸ்டர் தென் த ஆவரேஜ் அரைவில் ரேட். இது எல்லா கண்டிஷனும் அப்படி டேரெக்டாக 1 மார்க்கில் கேட்பாங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஆவரேஜ் சர்வீஸ் ரேட் இஸ் ஃபாஸ்டர் தென் த ஆவரேஜ் அரைவில் ரேட். ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் இந்த கெண்டல் லீ ரெப்ரசன்டேஷன்லேருந்து தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே வரும். சரியா, மேக்ஸிமம் 95% சொல்லுவேன். சரி, இது பார்த்தீங்கன்னா இதில் கன்வீனியன்ட் நோட்டேஷன் ஃபார் சம்மரைசிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ கியூயிங் சிஸ்டம் இஸ் கிவன் பை, இதுதான் அந்த கெண்டல்ஸ் நோட்டேஷன். சரியா, இதையே கேட்பான். ஏன்னா என்ன அர்த்தம், பீன்னு என்ன அர்த்தம், சீன்னு என்ன அர்த்தம், ஐ மீன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. ஓகேவா, இப்போ ஏ பார் பி பார் சி ஈஸ்ட் டி பார் இ பார் எஃப்ன்னு இருக்கா. இப்போ ஏனானது அரைவில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. சரியா, பினா சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, சினா நம்பர் ஆஃப் பேரலல் சர்வீஸ் ஒரே டைமில். டீனா என்னென்னா கியூயிங் டிசிப்ளின். ஓகே, கியூ டிசிப்ளினில் தான் நம்ம சொல்கிறோம். ஈனா மேக்ஸிமம் நம்பர், ஃபைனட் ஆர் இன்ஃபைனட். ஓகே, எஃப்னா சைஸ் ஆஃப் அ காலிங் சோர்ஸ். இதை நீங்கள் எப்படி வேணும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரில, ஒருத்தங்க ஷார்ட்கட்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் வரும். ஓகே, கேள்வி கேட்டோன்னா இதுலேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ சீன் என்னன்னு கேட்பான். ஆப்ஷன்ஸ் வந்து இது 4மே கொடுத்தனால உங்களுக்கு தெரியணும். நம்பர் ஆஃப் பேரலல் சர்வீஸை தான் இங்கே டினோட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரியா, அது மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாம்டானா மீன் அரைவில் ரேட். ஓகேவா, அதே மாதிரி மியூனா என்னன்னா மீன் சர்வீஸ் ரேட். சரியா, சரி. இப்போ சிஸ்டம் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சிஸ்டம் யூட்டிலைசேஷன் கேட்டாலோ இல்லை டிராஃபிக் இன்டென்சிட்டின்னு கேட்டாலோ லாம்டா பை மியூ. ஓகேவா, மீன் அரைவில் ரேட் டிவைடட் பை மீன் சர்வீஸ் ரேட். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லாம்டானா மீன் அரைவில் ரேட், எம்ஏஆர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மியூனா எம்எஸ்ஆர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு 8 ஃபார்முலா 10 ஃபார்முலா கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா படித்தாவே நீங்கள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா, நான் அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுல ஒருத்தங்க ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணி வைக்கிறதோ க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அது மட்டும் என்னென்னன்றது தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, எனக்கு ஒரு மாதிரி படிக்க தோணும், மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ இப்போ சிஸ்டம் யூட்டிலைசேஷன் கேட்டால் லாம்டா டிவைட் பை மியூ. ஓகேவா, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் எம்டி, அதை வந்து பிஓ டினோட் பண்ணுவோம். 1 மைனஸ் லாம்டா பை மியூ. ஓகேவா, அடுத்தது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அ கஸ்டமர் இன் த சிஸ்டம். டோட்டல் சிஸ்டமில் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் என்னன்னு கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம எல்எஸ்ன்னு எடுப்போம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் சிஸ்டம். சரியா, எல்எஸ் வந்து லாம்டா டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் அ கியூ. ஓகேவா, அதை வந்து எல்கியூ டினோட் பண்ணுவோம். எல்கியூ வந்து லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னது அப்படின்ட்டு. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம்னா நம்ம முதல்ல இருந்தது ஃபஸ்ட்டில் ஒருத்தனுக்கு ப்ராசஸ் நடந்துருந்தாலும் கடைசியாக இருக்கிறான்ல, ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது பார்க்குறது. ஓகேவா, சிஸ்டம்னா கம்ப்ளீட்டாக. இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் கியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கு வந்து ஸோ முடிஞ்சு போகிறதுக்கு இப்போ ஒருத்தன் வந்து நிற்கிறான், அவன் வந்து கியூக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா அவன் கியூக்குள்ளே வந்து அவன் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு அவன் திருப்பி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது பண்ணுறது தான் இந்த டேர்ம்ஸ்லாம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் கியூ அப்படின்னு சொல்கிறலாம். சரி, பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். லாம்டா பை லாம்டா மியூ மைனஸ் லாம்டான்றது கஸ்டமர்ஸ் இன் சிஸ்டம். சரியா, இதே வந்து எல்கியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் பை மியூ ப்ராக்கெட்டுக்குள்ளே மியூ மைனஸ் லாம்டா. ஓகேவா, அதை வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் கியூன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் கியூ அதை வந்து டபிள்யூக்யூன்னு சொல்லுவாங்க. சாரி, இதுதான் நான் சொல்லிட்டேன், மாற்றி முன்னாடி சொல்லிட்டேன். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் கியூ வந்து டபிள்யூக்யூ. ஓகே, லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா. சரியா, அதே எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அ கஸ்டமர் ஹூ ஹாஸ் டு வெயிட். ஓகேவா, எவ்வளோ எக்ஸ்பெக்டட் டைம் கேட்டால் 1 பை மியூ மைனஸ் லாம்டா. எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் அ நான் எம்டி கியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூ பை
மியூ மைனஸ் லாம்டா. சரியா? இந்த வேரியன்ஸ் இன் கியூ லென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா லாம்டா பை மியூ. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 10 ஃபார்முலா நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இது நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, அண்ட் தென் நம்ம ப்ராப்ளம் போடும்போது தெரியும் எதை எவ்வளோ கேட்டிருக்கான்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி தட் வெயிட்டிங் டைம் இன் கியூ, இதுக்கான ஃபார்முலா இது. சரியா? ப்ராபபிலிட்டி வெயிட்டிங் டைம் இன் அ சிஸ்டம். சிஸ்டம்னா என்ன, கியூனா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சேம் டைம் இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஒரு 20 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருவோம். 20 வருஷத்தில் என்னென்ன கேட்டிருக்கானுங்க அப்படின்றது உங்களுக்கு பார்த்துட்டுன்னா ஈஸியாகிடும். ம் 1995லேருந்து 2020 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கானுங்க அப்படின்றத ஐஇஎஸ் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஐஇஎஸ்ஸும் கேட்டோம். சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அ சிங்கிள் சர்வர் queuing சிஸ்டம் with an arrival rate of lambda and a mean service time of mu. Okay, the expected number of a customer in the system is lambda by mu minus lambda. What is the expected waiting time per customer in a system? இது direct formula. கரெக்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருவாங்க. லாம்டா ஸ்கொயர் பை மியூ மைனஸ் லாம்டா, பி வந்து மியூ மைனஸ் லாம்டா, ஆப்ஷன் சி வந்து 1 பை மியூ மைனஸ் லாம்டா, ஆப்ஷன் டி வந்து மியூ மைனஸ் லாம்டா பை லாம்டா. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் பெர் கஸ்டமர் இந்த சிஸ்டம், அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் பெர் கஸ்டமர் இந்த சிஸ்டம் வந்து டபிள்யூஎஸ், அந்த வெயிட்டிங் சிஸ்டம் ஈக்குவல் டு அந்த எல்எஸ் டிவைட் பை லாம்டா. அந்த எல்எஸ் எல்கியூலாம் பார்த்தோம்ல, அதுதான் அது. லாம்டா பை இது நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 1 பை மியூ மைனஸ் லாம்டான்னு வரும். சரியா? ஆப்ஷன் சி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த வார்த்தைலாம் தெரிஞ்சுன்னா, வார்த்தைலாம் தெரிஞ்சுட்டு இந்த 10 ஃபார்முலா இருக்குல்ல, அந்த 10 ஃபார்முலா எழுதிக்கோங்க பேப்பரில். எழுதிட்டு அதை எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% 60 இல்லை 90% வேலை முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்தது வந்து the inter arrival times at the tool cribs are exponential. ஓகேவா? இது எக்ஸ்போனென்ஷியல் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ்போனென்ஷியல் வித் an average time of 10 minutes and the length of a service time is 6 minutes. Okay, assumed to be exponential. The length of time 6 minutes assumed to be exponential. The probability that the person arriving at the booth will have to wait is equal to எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்றது கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 0.15, ஆப்ஷன் பி 0.40, ஆப்ஷன் சி வந்து 0.42, ஆப்ஷன் டி வந்து 0.6. ஓகேவா? ப்ராபபிலிட்டி தட் பர்சன் ஹேஸ் டு வெயிட் டிட்டர்மினன்ட் வந்து லாம்டா பை மியூ நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு லாம்டா வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? லாம்டா வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 10 நிமிஷம் சொல்லிட்டாங்க. ஸோ 60/10 போட்டு 6% பெர் ஹார் அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக 6 மினிட்ஸ் இதுக்கு சர்வீஸ் டைம் கொடுத்துருக்கான். சரியா? மியூ. ஸோ அப்போது வந்து நம்ம பெர் ஹாரில் எடுத்துடணும். ஓகே, ஸோ பெர் ஹாரில் எடுத்துகிட்டு நம்ம இந்த வேல்யூ இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்சன் ஹேஸ் டு வெயிட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்ட்டு அப்போ 6/10 போட்டிங்கன்னா 0.6 வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகே எவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. நான் ஆப்ரேஷன் கன்சல்டன்ட் ஃபார் அன் automatic car wash wishes to plan for an enough capacity to handle a 60 cars per hour. இவன் பெர் ஹார்னு கொடுத்துறான். ஸோ அதனால் இது பண்ண தேவையில்ல. ஸோ 60 cars per hour. Each car will have a wash time of 4 minutes. Okay, but there is to be a 25% allowance for a setup time. 25% allowance time கொடுத்துக்கிறாங்க. Delay and a payment transaction. How many car wash stalls should be installed? எவ்வளோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? வாஷ் டைம் ஃபார் ஈச் கார் வந்து நமக்கு தெரியும் 4 × 1.25 போகிறோம். ஓகேவா? ஏன்னா இந்த அலவன்ஸ் கொடுத்துக்கலாம் 25%. சரியா? அப்போது நம்ம 1.25 இன்க்ரீஸ் பண்ணோன்னா 5 மினிட்ஸ் மொத்தமாக ஒரு காரை வந்து பண்ணி முடிக்கிறது 5 நிமிஷம் ஆகுது. நம்பர் ஆஃப் கார் வாஷ்ட் இன் 1 hour இந்த ஸ்டால். அப்போனா 60 மினிட்ஸ்க்கு வந்து எத்தனை காரு, 5 நிமிஷத்துக்கு ஒரு கார்னா இப்போ 60 மினிட்ஸுக்கு இது போட்டோன்னா நம்மளுக்கு வந்து 12 கிடைக்குது. ஓகேவா? 5 நிமிஷம் இது 5 மினிட்ஸு, அதாவது பிரிக்கிறேன் நான், அவ்வளோதான். ஓகேவா? நம்பர் ஆஃப் கார் வாஷ் ஸ்டால்ஸ் டு பி இன்ஸ்டால்டு இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? நம்ம எவ்வளோ கிடைச்சதோ நம்பர் ஆஃப் கார் வாஷ் இன் 1 hour அதுவும் டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்டு 60 cars per hour. ஓகேவா? அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் எத்தனை ஸ்டால் போடலாம் அப்படின்றது 5.
and which of the following distribution is followed by the number of arrivals in a given time in a single server queuing model. சரியா? சரி, அவன் என்ன கேட்டாங்கிறான், ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ நம்பர் ஆஃப் அரைவல். நான் சொன்னல ஃபஸ்ட்டு அரைவல்னா என்ன, அதே மாதிரி கியூயிங்கு என்ன அப்படின்றது. அரைவலுக்கு வந்து தெரியணும், பாய்சன் தெரியும் இருக்கா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. விச் ஆர் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ த நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் அ கிவன் டைம் இன் அ சிங்கிள் சர்வர் கியூயிங் மாடல். ஓகே, சிங்கிள் சர்வர் கியூயிங் மாடல் என்ன ஆப்ஷன்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு தெரியும் அரைவல் நாம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டோம். ஓகேவா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃபாலோட் பை அ நம்பர் ஆஃப் அரைவல் இன் கிவன் டைம். நான் மேலே சொன்னல, கண்டிப்பாக கேட்பாங்கன்றது தான். இஃப் த அரைவல் அட் த சர்வீஸ் facility are distributed as per the Poisson distribution. Okay, Poisson distribution with a mean rate of 10 per hour and the service are exponentially distributed with a mean service time of 4 minutes. Okay, what is the probability that a customer may have to wait to this to be served? எவ்வளோ கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்றது தான் கேள்வியாக கேட்குறாங்க. ஓகேவா, ப்ராபபிலிட்டின்ட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 0.40, ஆப்ஷன் பி வந்து 0.50, ஆப்ஷன் சி வந்து 0.67, ஆப்ஷன் டி வந்து 1.00. ஓகேவா, அரைவல் ரேட் என்ன அப்படின்றது அவன் கொடுத்துட்டான் 10 per hour. ஓகேவா, லாம்டாவை எடுத்துப்போம். அதே மாதிரி சர்வீஸ் இந்த ரேட் ஆஃப் 4 minutes இன்டர்வல். ஓகே, அதையும் கொடுத்துட்டான். service or exponential is distributed with a mean service time of 4 minutes. Okay, so 4 minutes ன்னு கொடுத்துட்டான். ஸோ மியூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இது பண்ணி எழுதிடுறோம். ஓகேவா, பெர் ஹாருக்கு வந்து மாற்றிடுறோம். சரியா? ஸோ அப்போது நம்ம அந்த டெல்லு மட்டும் கண்டுபிடிச்சோன்னா, அதாவது அந்த ரோ மட்டும் கண்டுபிடிச்சா லாம்டா பை மியூ சப்ஸ்டியூஷன் பண்ணால் உங்களுக்கு 0.61 வரும். ஓகே, சிம்பிள் தான், இது எல்லாம் போடுற மாதிரி தான். A single bay car wash with a Poisson arrival rate and exponential service time has a cars arriving at an average rate. Okay, 10 minutes ன்னு கொடுத்துட்டான். Apart and then average service time is 4 minutes. Service பண்ணுறது 4 minutes. What is the system utilization? எவ்வளோ வந்து யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் அரைவிங் ரேட் வந்து லாம்டா. ஓகே, லாம்டா இஸ் ஈக்குவல் 10 minutes. இப்போ வந்து 10 minutes வந்து நான் ஹாரில் மாற்றுறோம். ஓகேவா, ஹாரில் மாற்றுறேன் நான் 6 வரும். சரியா? அதே மாதிரி 4 minutes வந்து நான் ஹாரில் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு திருப்பி 15 வரும். ஓகே, ஹாரில் மாற்றுறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ லைக் பாருங்களேன், இப்போ 10 minutes இருக்கா, அப்போது 60 டிவைட் பை 10 போட்டோன்னா இது கேன்சல் ஆகி இது கிடைச்சிடும். அதே மாதிரி சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நேரம் அவங்க பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து 4 minutes ஆகுதா. ஓகே, 60 டிவைட் பை 4ன்னு போட்டோன்னா எனக்கு கிடைச்சிடும். சரியா? 15 அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் தென் அதே மாதிரி ரோ போடுறேன், லாம்டா பை மியூ போட்டேன்னா 0.4 வருது. அவன் என்ன கேட்டான், சிஸ்டம் யூட்டிலைசேஷன் டைம் தான் கேட்குறான். ஓகேவா, அப்போ சிஸ்டம் யூட்டிலைசேஷனுக்கு வந்து எல்எஸ் ஈக்குவல் டு ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், இதில் ரொம்ப யோசிச்சு பண்ணுற மாதிரிலாம் இல்லை. So the Kendall's notation for representing a queuing models, the first position represents in first position. நான் தான் சொன்னல, இப்போ ABC ஈஸ்ட் DEF இதில் வந்து என்ன கேட்குறேன், ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ப்ராபபிலிட்டி லா ஃபார் அன் அரைவல், ப்ராபபிலிட்டி லா ஃபார் அன் சர்வீஸ், நம்பர் ஆஃப் சேனல்ஸ், கெப்பாசிட்டி ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஏன்னு தெரியும், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அரைவல், ஃபஸ்ட்டு அரைவல், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் சர்வீஸ் பி, சிக்கு வந்து நம்பர் ஆஃப் சர்வீஸ். ஆப்ஷன் டி இந்த டினா என்னென்னா சர்வீஸ் டிசிப்ளின். ஓகேவா, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வா இல்லை ஃபஸ்ட் கம் லாஸ்ட் சர்வான்னு சொல்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஈனா என்னென்னா சிஸ்டம் சைஸு எவ்வளோ பெருசுன்ட்டு. எஃப்னா என்னென்னா காலிங் சோர்ஸ் பாப்புலேஷன். சரியா? அவன் ஏ தான் என்னன்னு கேட்குறான். அப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அரைவல். சரிங்களா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அரைவல், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் அ சிங்கிள் சர்வர் கியூ த மீன் அரைவல் ரேட் இஸ் ஈக்குவல் டு 8 hours. ஓகேவா, 8 per hour and the mean service rate is 12 per hour. The expected number in a waiting line is equal to, waiting line வந்து எவ்வளோன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. 8 hour லாம்டாவும் கொடுத்துட்டான், மியூவும் கொடுத்துட்டான் 12ன்ட்டு. ஓகேவா, நம்ம இதுக்கு மாற்றணுன்ற அவசியம் இல்லை.
ஸோ நம்ம டேரெக்டாக இது மட்டும் எடுத்தோம், யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் மட்டும் எடுத்தோம்னா எனக்கு 0.60 கிடச்சிது. அவனே கேட்குறான் எக்ஸ்பெக்டட் நம்பர் இன்ன வெயிட்டிங் லைன் கேட்குறான். சரியா? அப்போது வெயிட்டிங் லைன் இன் கியூ நம்ம போடுவோம் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் லாம்டான்னு சொல்கிறேன் ரோ ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் ரோ. ஓகேவா? இதை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.33 கிடச்சிடும். சரி, அடுத்தது வந்து இந்த queuing theory the number of arrival per unit time is estimated by. நல்லா பார்த்துக்கோங்க, queuing theory arrival அப்படின்னாவே என்ன வரும்? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லலாம். சரியா? நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் ஆர் அசியூம் டு பி அ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்வீஸ் ரேட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்துக்கிறாங்க இன் சிங்கிள் சர்விங் queuing மாடல்? என்னென்னா அரைவல் is a memoryless process. Arrival is a described as a Poisson distribution. So 3 வந்து uncertainty concerning the demand for a service exists. Okay, which of the following statements above are correct? படிக்கும்போது தெரிஞ்சிச்சு arrival is a இது ரெண்டு தான் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், the waiting line. இந்த வெயிட்டிங் லைன், ஓகேவா? வெயிட்டிங் லைன் ப்ராப்ளம் if the arrivals are completely random, எப்படி வருதுன்னு தெரில. the probability distribution of a number arrivals in the given time follows. திருப்பி அதை கேட்குறான் பாருங்கள். the probability distribution of arrival in a given time follows an Poisson distribution, a normal distribution, exponential distribution, binomial distribution தான் Poisson distribution. ஓகேவா? அடுத்தது வந்து செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் எம்ப்ளாய்ஸ் 1 cashier at its counter, 8 customer arrive on a average every 5 minutes. ஓகேவா? where a cashier can serve a 10 customer in the same time, assuming a Poisson distribution of a service rate, the average time of a customer spends in a queue will be எவ்வளோ அப்படின்றது கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறுத்தி தான் படித்தேன். சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். the waiting time in a queue அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? WQ ரெப்ரசன்ட், சஃபிக்ஸ் Q ரெப்ரசன்ட் பண்ணோம். லாம்டா டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி இன்னொன்று டினோட் பண்ணலான்னா, லாம்டா இது ஆக்சுவலி என்ன கொடுத்துட்டோம், 8 கஸ்டமர் 5 மினிட்ஸ்னு கொடுத்தோம், நம்ம ஹாரில் மாற்றணும். அதே மாதிரி 10 கஸ்டமர்ஸ் இந்த சேம் டைம். ஓகேவா? அதையும் கொடுத்துலாம். ஸோ அதை நம்ம ஹாரில் ரெப்ரசன்ட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் ஒன்று. ஓகேவா? ஸோ 60/5 கிடச்சிது. அண்ட் தென் எத்தனை பேருன்னு கொடுத்துருக்குறாங்க, ஒன்று 8, இன்னொன்று 10. கரெக்டாக? ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் கிடச்சிரும். அதை தூக்கி இந்த க்யூவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ அது மாதிரி கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த queuing theory with a multiple servers, the nature of a waiting situation can be studied and analyzed mathematically if options வந்து complete details of item in the waiting lines are known. எல்லாமே தெரியணுமா? arrival and waiting times are known and can be grouped to form an appropriate waiting line. All the variables and the constants are known and they may form a linear equation. அப்புறமா என்னென்னா லாஸ் ஆஃப் கவர்னிங் அரைவல்ஸ், சர்வீஸ் டைம் அண்ட் ஆன் ஆர்டர் விச் அரைவிங் யூனிட்ஸ் ஆர் டேக்கன் இன் சர்வீஸ் ஆர் ஆல் நோன். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இது கரெக்டான ஆன்சர். 2020 கேட்டது. இப்போ முன்னாடி ஃபுல்லாக 2005 அதுலேருந்து கேட்டது. கடைசியாக 2020 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரிப்பேரிங் எ மெஷின் கன்சிஸ்ட் ஆஃப் அ 5 step. சரியா? that must be performed sequentially. A time taken to perform each of the 5 steps is found to have an exponential distribution. சரியா? Exponential distribution with a mean of 5 minutes and independent of other steps. If the machine breaks in Poisson distribution at the average rate of 2 per hour and if there is only one repairman, the average idle time for each machine சும்மா இருக்குது idle time தான். ஓகேவா? if there is only one repairman, the average idle time for each machine, the time that has to be, the time has broken down will be எவ்வளோ, அந்த பிரேக் டவுன் எவ்வளோன்றது கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 120 minutes, ஆப்ஷன் பி வந்து 110 minutes, ஆப்ஷன் சி வந்து 100, ஆப்ஷன் டி வந்து 90. சரியா? வெயிட்டிங் டைம் இன் கியூ இதோ டேரெக்டாக போட்டுடலாம். வெயிட்டிங் டைம் இன் கியூ ஈக்குவல் டு WS. ஓகேவா? மைனஸ் 1/μ. இதை நம்ம இப்படியும் சப்ஸ்டியூஷன் பண்ணி எழுதலாம். 1/μ மைனஸ் லாம்டா மைனஸ் 1/μ. இது சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா இது கிடச்சிடும். ஓகேவா? இந்த ஃபார்முலா தூக்கி டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஆன்சரு. இப்போ நம்மளுக்கு லாம்டா அதெல்லாம் தெரியணும்ல. ஸோ அதுக்காக டோட்டல் டைம் வந்து எவ்வளோ அப்படின்றது நீங்கள் கொஸ்டினில் படிக்கும் போதே தெரியும். 5 steps 5 minutes. ஓகே, 5 × 5 25 minutes. ஓகேவா? அதுக்கப்புறம் மியூ கேட்குறாங்க. மியூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் அது
டோட்டல் டைம் பார்க்குறோமா 1/25 யூனிட் பெர் மினிட். ஓகேவா, அதை வந்து நம்ம ஹார்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் தென் அதே மாதிரி லாம்டா இருக்குது. ஸோ இதை தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணினா உங்களுக்கு WQ டேரெக்டாக கிடச்சிடும். அவ்வளோதான் கேட்டிருக்கானுங்க. இது மாதிரி மாடல்ஸ் தான் வந்து இஎஸ்சியில் கேட்டிருக்கானுங்க. நான் கேட் கொஸ்டின் எழுதாமல் விட்டுருக்கேன். இது முன்னாடி அந்த PERT CPM தான் இருக்குது, அந்த கேட் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் போட்டுருவோம். சரியா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா படித்து பாஸ் பண்ணுறீங்க. விட்டாச்சும். தேங்க்யூ ஸோ மச்.